அண்ட் இந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா டூயல் டோன் கலர். ஸோ அதனால நமக்கு ரூஃப் பாதிக்கு மேலே வந்து பிளாக்கு ப்ளஸ் இது வந்து ரெட்டாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கலர் தீம் வந்து ஏஸ்தட்டிக் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லுவேங்க. ப்ளஸ் இதுக்கு இந்த டாப் வேரியன்ட் போகும்போது நமக்கு அலாய் வீல்ஸ்லாம் கொடுத்துருக்கிறது வந்துட்டு லுக் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் டாப் வேரியன்ட்ல நமக்கு ஓஆர்எம்ஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ப்ளஸ் ரிட்ராக்டபிள் ஆப்ஷனாகவுமே கொடுத்துட்றாங்க. அதுவுமே வந்து யூட்டிலிட்டி வைஸ் நல்லாவே இருக்கும், கம்ஃபர்ட் வைஸ் நமக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பீப்பில் எல்லாமே அந்த பிளாக் ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு. டோர் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஓல்ட் ஸ்கூல் மெத்தடில் அந்த புல் டைப் டோர் ஹேண்டில்ஸாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுபடி சைடில் கிளாடிங்ஸு ஸ்கஃப் பிளேட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க, பிளேனாக நம்ம கொண்டு போயிருக்காங்க. ரியர் செக்ஷன் பார்த்தாலும் நமக்கு டெயில் லைட்ஸ் எல்லாமே ஒரு லாங் டெயில் லைட்ஸாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ 2025 வந்து டிசைனிங் அப்கிரேட்ஸுங்கிறது எதுவும் இல்லை, உள்ள சேஃப்டி வைஸ் சின்ன சின்ன அப்கிரேட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு இன்டீரியரில் காமிக்கிறேன். அதனால டெயில் லைட் செட்டப்லாம் அதே தான் போயிருக்கு. ரியர் வைப்பர் இந்த டாப் வேரியன்ட்ல வந்து ரியர் டீஃபாகர் வரது இல்லைங்க. ஸோ இது வந்து 2024 மாடலேருந்தே டாப் வேரியன்ட்ல வந்து வேகனார்ல ரியர் டீஃபாகரை எடுத்துட்டாங்க. ஸோ அதை அவங்க திரும்ப கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். டீஃபாகர் வரது கிடையாது. மற்றபடி ரிவர்ஸ் கேமராவுமே நமக்கு டாப் வேரியன்ட்ல கிடையாது. ஸோ இப்போ மேனுவலோட டாப் ப்ரைஸிங் பார்த்தா ஆல்மோஸ்ட் ஒரு 8,4 8.5 லட்சம் அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுது. அவ்வளோ ஒரு ப்ரைஸிங்கில் ரிவர்ஸ் கேமரா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இல்லாமல் இருக்கு. அண்ட் சுசுகி லோகோ வேகனார் வந்து இந்த குரோம் ஃபினிஷ்ல அப்படியே கொண்டு போயிருக்காங்க. 2 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துருது. கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கஃப் பிளேட்ஸ் பிளாக் கலர்லேயே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க.